ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனத்தின் பிற்பகுதியை வாசிக்க கேட்போம். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோட கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகளும் சோதனைகளும் வரும்பொழுது மனுஷனுடைய இருதயம் மிகவும் அங்கலாய்த்து வேதனைப்படுகின்றது. சில நேரங்களில் இதற்கு என்ன தீர்வு, நாம் என்ன செய்தால் இதிலிருந்து தப்பித்துக் கொள்ளுகிறதற்கு முடியும் என்கிற விடை தெரியாமல் அகப்பட்டு கொண்ட சூழ்நிலையும் நமக்கு நேரிடுகிறதுண்டு. இந்த வசனத்திலே உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு தேவன் ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டார் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. சோதனையோடு கூட அதற்கு தப்பிக் கொள்ளும்படியான போக்கையும் ஆண்டவர் உண்டாக்குவார் என்று குறிப்பிடப்படுகின்றது. அப்படி என்றால் நமக்கு வருகின்ற எந்த சோதனையையும் நாம் தாங்கிக் கொள்ளுகிறதற்கும் சகித்து கொள்ளுகிறதற்கும் முடியும் என்பதும், நாம் இதிலிருந்து தப்பும்படியான வழிமுறையும் இதோடு கூட இருக்கின்றது, நம்மால் அதை கண்டுபிடிக்க இயலவில்லை என்கிறதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஆகவே அன்பானவர்களே, சோதனையில் அகப்பட்டிருக்கின்ற அல்லது பிரச்சனையில் அகப்பட்டிருக்கிறவர்கள் இதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு வேறு வழி எதுவும் தெரியவில்லை, இனி இது மாறாமல் இப்படித்தான் காலம் முழுவதும் இருக்கும் போல, அப்படி என்கிற எண்ணங்களிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். நாம் இந்த வேதனைப்படுகின்ற உள்ளத்தோடு இருந்தால் தப்பிக்கக்கூடிய வழியை நம்மால் கண்டுபிடிக்க இயலாது. ஆகவே மன தெளிவுள்ளவர்களாக மாறி இங்கே கர்த்தர் எனக்கு வைத்திருக்கின்ற பாதை எது என்கிறதை சற்று நிதானத்தோடு ஆராய்ந்து பார்ப்பீர்களானால் கர்த்தர் வைத்திருக்கிற வழியை ஆண்டவர் உங்களுக்கு காண்பித்து கொடுப்பார். நீங்கள் லகுவாக இதிலிருந்து வெளியே வருவதற்கு முடியும். நம்பிக்கையற்ற மனநிலை உண்டாகின்ற போது சில மனிதர்கள் இனி வாழ்ந்தென்ன பயன் என்கிற முடிவுக்கு கூட வந்து விடுகின்றார்கள். நாம் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு போகாமல் இருக்கும்படிதான் தப்பிக்கக்கூடிய வழியை இதோடு கூட வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கின்றார். ஆகவே அவநம்பிக்கைகளையும் அவிசுவாசங்களையும் விட்டு வெளியே வருவோம். கர்த்தர் வைத்திருக்கிற வழியை கண்டுபிடித்து வெற்றி பெறுவோம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் அகப்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்குரிய வழியை இதிலேயே நீர் வைத்திருக்கிறீர். எங்கள் மனக்கண்களை திறந்து நாங்கள் அதை கண்டுபிடிக்கும்படிக்கும் அதன் வழியாய் பிரவேசித்து வெளியே வருகிறதற்கும் எங்களை வழிகாட்டி உதவி செய்ய ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.